லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அதனால தான் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்யணும், திருமணம் செய்யணும் அப்படின்வாங்க. இன்னைக்கு வந்து கண்ணில் பார்க்குறதா என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லாத புறஜாதிகளை என்ன செய்கிறார்கள், திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள நாம் மாற்றிக்கலாம் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், திருமணத்தில் கோணலாக இருந்தால் முதல் கோணல் முற்றும் கோணல். அதனால் இந்த தாய்மார்கள் தினத்திலே தாய்மார்கள் முதலாவது எந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் திருமணம் பண்ணணும் ஆண்டவரே. அதில் ரொம்ப ஆழமான ஒரு முடிவு இருக்கணும். ஏதோ ஒன்று வந்ததை உள்ளே சேர்க்கவே கூடாது. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களை மனம் முடிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா பிள்ளைகளை கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருங்க. என்ன செஞ்சுருங்க, அனுப்பி விட்டுருங்க. அப்படி உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யாரோ ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. நல்ல ஒரு தாய் கர்த்தருக்காக நிற்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் சமரசம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல தாய் இல்லை. வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும். இயேசுவுக்காக தீர்மானம் எடுக்கிறவர்கள், இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் நல்ல தாய் தகப்பன்.